வெல்கம் டு ரோமியோ விளாக்ஸ். இனி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, என் ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இது சென்னையிலேருந்து நம்ம பாண்டிச்சேரிக்கு போகிற ஈசிஆர் ஹைவேங்க. இந்த ஹைவே பார்த்தீங்கன்னா இந்த ஹைவேக்கு நடுவுலையே இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு பிரபலமான அக்ஷயா மஹாலும் ஜெயந்தி மஹாலும் நமக்கு லெஃப்ட்டில் தாங்க இருக்குது. இந்த ரோட்லேருந்து ஸ்ட்ரைட்டாக போனாலே நமக்கு பீச் தாங்க. நான் உங்களுக்கு ஒரு நல்ல ஃபுட்டேஜாக காட்டுறேன். அந்த பீச்சுக்கும் ஈசிஆர் ரோட்டுக்கும் நடுவில் ஒரு சூப்பரான சைட்டு வந்துருக்குங்க. அந்த சைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் இருக்குங்க. ஒரு நல்ல கேட்டட் கம்யூனிட்டி பிளாட் நீங்கள் தேடிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. நான் அந்த சைட்டுக்குள்ளே போயிட்டு அங்கே ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட பேசிட்டு நான் உங்களுக்கு வீடியோ ஃபுல்லாக காட்டுறேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்கள். ஓகேங்க, உங்ககிட்ட சொன்ன சைட்டுக்கு உள்ள நம்ம இப்போ வந்துடுங்க. இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான இடமா இருக்குது. தார் ரோட்டில் இருக்கட்டும், ஸ்ட்ரீட் லைட்டாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஸோ சார் தான் நமக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு. வணக்கம் சார். வணக்கம் சார், என் பேர் பாலாஜி. ஓகேங்க சார். நற்பவி ப்ராப்பர்ட்டிஸோட ஒன் ஆஃப் த டைரக்டராக இருக்கேன். ஓகேங்க சார். இப்போ நம்ம எங்கே வந்திருந்தோம், ஈசிஆரில் ஒரு ரெசார்ட் ஸ்டைல் பீச் பிளாட்ஸ் சொல்லலாம். அது ஓகே, ஏன்னா பக்கத்துல பீச் இருக்கு, உங்களுக்கு 8 minutes பீச் இருக்கு. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கேரளா ஸ்டைல்ல பாத்தீங்கன்னா இயற்கையா கொடுத்துருக்கோம். அதனால சைட் பேர் என்ன வச்சிருக்கோம் பாத்தீங்கன்னா நேச்சர்ஸ் என்க்ளேவ். நேச்சர்ஸ் என்க்ளேவ். ஓகே ஓகே ஓகே, அருமையா இருக்கும் சார் ப்ராஜெக்ட் இது. ஓகே சார், நம்ம லொகேஷனுக்கு வரணும்னா நம்ம எங்க இருந்து பஸ் நமக்கு ரூட் இருக்கு, அது இல்லாம பக்கத்துல என்னென்னலாம் டெவலப் ஆன ஏரியா இருக்கு அதை சொல்லிருங்க சார். ஓகே, சூப்பர் சார். ப்ராஜெக்ட் எங்க அமைஞ்சிருக்கு பாத்தீங்கன்னா கூவத்தூர். எல்லாருக்கும் தெரியும், கூவத்தூர்ல இருக்க காணத்தூர் வில்லேஜ் தான் ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. ஓகேங்க சார். இது வந்து மகாபலிபுரம் பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா 25 kilometers வரும் உங்களுக்கு. ஓகே, ஈஸியா நியூ 6-way லைன் ட்ராக் போட்டு இருக்குங்களா, அங்க இருந்து 1 kilometer. ஓகே, இங்க இருந்து 8 minutes பீச். ஓகே, இங்கதான் சார் அமைஞ்சிருக்கு நம்ம ப்ராஜெக்ட். ஓகேங்க சார். இப்போ மற்ற ப்ராஜெக்ட்டுக்கும் நம்ம ப்ராஜெக்ட்டுக்கும் இதுல எதனா பெரிய டெவலப் ஒன்று இருக்கும். அது மாதிரி உள்ள வரும்போதே பார்த்துட்டேன், இது ஒரு பீச் ஸ்டைல்ல ரெசார்ட் பண்ணி கொடுத்துருக்கீங்க. இங்க நமக்கு வேற என்னென்னலாம் உள்ள வரப்போகுது சார்? சார் ஆக்சுவலி நம்ம பார்த்தா இது வந்து வெறும் லேண்டை மட்டும் நம்ம கொடுக்கல. இது இல்லாம பார்த்தா நம்ம ரெசார்ட் கட்டிட்டு இருக்கோம். நம்ம இங்க இடம் வாங்குறவங்களுக்கு வருஷத்துல 10 நாள் ஃப்ரீயா ஸ்டே பண்ணிக்கலாம். ஓகே, அந்த ரெசார்ட் வந்து ஒரு ஜென்ரலா எல்லாருக்கும் அப்படி சொல்றீங்களா? யார் லேண்ட் வாங்கினாலும் ஓகே ரெசார்ட்ல 10 நாள் காம்ப்ளிமெண்டரி ஓகே ஃப்ரீயா ஸ்டே பண்ணிக்கலாம். ஓகே, இது இல்லாம நம்ம என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம் பாத்தீங்கன்னா, இங்க ஸ்விம்மிங் பூல் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, பிளஸ் வந்து ஜிம், ஓப்பன் ஜிம் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, ரெஸ்டாரண்ட், ஓகே, சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, பார்க்கே பார்த்தா 8450 ஸ்கொயர் ஃபீட்ல சூப்பரா பார்க் பிரம்மாண்டமா ரெடி பண்ணிட்டு இருக்கோம் சார். எவ்வளவு 8450 ஸ்கொயர் ஃபீட்லயா? 8450 ஸ்கொயர் ஃபீட். இது பார்த்தா ஒரு என்டர்டைன்மெண்டா ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா? ஓகே, வீக்கெண்ட்ல பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் எல்லாருக்கும், ஒரு ஒர்க் லோட்னால ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். அதனால ஏதோ ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணும், ஒரு பீஸ்ஃபுல்லான இடமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தா இங்க வந்து பார்த்தா ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு நல்ல சுத்தமான காத்து, நல்ல குடிநீர். என்டர்டைன்மெண்ட் பார்த்தா நம்ம ஸ்விம்மிங் பூல், ஜிம், பார்க்கு, மினி தியேட்டரு, அது இல்லாம பார்ட்டி ஹாலு, சைக்கிளிங் ட்ராக்கு. சோ இது எல்லாமே நம்ம வந்து ப்ரொவைட் பண்றோம். ஓகேங்க சார். இப்போ நமக்கு சைட்ல இருந்து பக்கத்துல ஸ்கூல்ஸ், காலேஜஸ்லாம் என்ன இருக்கு சொல்ல முடியுமா? ஸ்கூல்ஸ் பாத்தீங்கன்னா குட் ஷெப்பர்ட் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கு சார். ஓகே, சென்ட் தாமஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கு. ஓகேங்க சார். கிரேட் லேக் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ஓகே நியர்பை அமைஞ்சிருக்கு சார். ஓகே சார். நியர்பை ஹாஸ்பிட்டல்ஸ் என்ன இருக்கு பாத்தீங்கன்னா, இங்க வந்து விஎஸ்ஆர் ஹாஸ்பிட்டல், சென்ட் மேரிஸ் ஹாஸ்பிட்டல், வர்சினி மெமோரியல் ஹாஸ்பிட்டல். ஓகே, இது எல்லாமே அமைஞ்சிருக்கு சார். ஓகேங்க சார். இங்க நமக்கு இப்ப 6-way வந்து ரோடும் நமக்கு கூடிய சீக்கிரம் வரப்போகுது, அதுவும் முடிய போகுது. ஆமா, ஆல்மோஸ்ட் ஒர்க் பார்த்திருப்பீங்க, ஆல்மோஸ்ட் முடிய போகுது ரோடு வந்து. ஈஸியார் நியூ ஈஸியார் பைபாஸ் ரோட். ஓகேங்க சார். இப்போ நம்ம சைட்டுக்குள்ள என்னென்ன அமெனிட்டிஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் சார்? சார் நம்ம சைட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா பிளாக் டாப் ரோட் சார், வைட் ரோட் 30 feet ரோட், 24 feet கொடுத்துருக்கோம். ஃபுல்லி காம்பவுண்ட் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஃபுல்லா காம்பவுண்ட் கொடுத்துருக்கோம். செக்யூரிட்டி 24 செக்யூரிட்டி, கிராண்ட் என்ட்ரன்ஸ் ஆர்ச் இருக்கு நம்மளுக்கு. ஓகே, ஓகேங்களா, அதனால வந்து ஃபுல் செக்யூர்டா இருக்கும். இது இல்லாம பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த சைட்ல பாத்தீங்கன்னா சிசிடிவி கேமராவும் நம்ம உள்ள கொண்டு வர போறோம். எப்பனா இது எல்லாமே ஒர்க் நம்ம பண்ணிட்டு இருக்கோம், அந்த ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் ஆகும்போது பார்த்தா சிசிடிவி கேமரா உள்ள வந்துடும். எவ்வளவு ஏக்கர்ல எவ்வளவு ப்ராஜெக்ட் பண்ணிருக்கோம், என்ன ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து என்ன ஸ்கொயர் ஃபீட் கொடுக்குறோம் சார்? ஆமா சார், இது பார்த்தா டோட்டலா 9 acres ப்ராஜெக்ட் சார் இது. ஓகே, இதுல பாத்தீங்கன்னா வந்து ஒரு 124 பிளாட்ஸ் நம்ம பிளாட்ஸா பிரிச்சிருக்கோம். ஓகே, மினிமம் பிளாட் சைஸ் பார்த்தீங்கன்னா 600 ஸ்கொயர் ஃபீட். அதை விட்டீங்கன்னா அதுக்கப்புறம் 2400 ஸ்கொயர் ஃபீட், அதாவது 1 ground அண்ட் எபோ தான் நம்ம பிளாட்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகேங்க சார். இங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் என்ன சார் வருது இப்போ? சார் ஆக்சுவலி இப்போ ரேட் பார்த்தா 1850 சார். ஓகே, இப்போ நான் சொன்ன வழியா நம்ம ரெசார்ட்டு, ஸ்விம்மிங் பூலு, ஜிம்மு, பார்க்கு, சிசிடிவி கேமரா இது எல்லாமே ரெடி ஆயிடுச்சுன்னா இது ஒரு ரேட் வந்து 2200 rupees வந்துடும் சார். இப்போ ரேட் ஸ்கொயர் ஃபீட் வந்து 1850 நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேங்க சார். நமக்கு இங்க அப்ரூவ்டு பத்தி அதை கொஞ்சம் சொல்லிடுங்களேன். நம்ம ப்ராஜெக்ட் என்ன அப்ரூவ் வாங்கியிருக்கோம் பாத்தீங்கன்னா, டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவ் வாங்கியிருக்கோம் சார்.
ஓகே நீங்க நிறைய பார்த்தா பீச் பக்கத்துல உங்களுக்கு அப்ரூவ் கிடைக்காது. ஓகே சரிங்களா? ஆனா நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு டிடிசிபி அண்ட் ரேர் அப்ரூவ் வாங்கியிருக்கோம். ஓகேங்க சார். இங்க என்னென்ன பேங்க்ல லோன் பண்ணி கொடுக்குறீங்க, எவ்வளவு பர்சன்டேஜ் வரைக்கும் லோன் அவுட் கொடுக்குறீங்க சார்? சார் நம்ம வந்து ப்ராப்பர் டிடிசிபி அப்ரூவ்னால நம்ம வந்து ஃபண்டிங் பேங்க் பார்த்தா 60% நீங்க எவ்வளவு வேல்யூ நீங்க லேண்ட் வாங்குறீங்களோ அந்த காஸ்ட்டுக்கு 60% வந்து பேங்க்ல நம்ம அரேஞ்ச் பண்ணி தரோம். இன்கேஸ் நீங்க அதுல வீடு கட்டணும்னா வீட்டுக்கும் சேர்த்து நம்ம லோன் அரேஞ்ச் பண்ணி தரோம் சார். நம்ம வீட்டுக்கு சேர்த்து லோன் அரேஞ்ச் பண்ணி தரோம். கொடுக்குறீங்க. ஓகேங்க சார். இங்க யாராவது கஸ்டமர் கால் பண்றாங்க அப்படின்னா ஃப்ரீ சைட் விசிட்லாம் இருக்குங்களா? கஸ்டமருக்கு கால் பண்ணா அவங்க ஃபேமிலியா வரதா இருந்தா நம்ம கேப் ப்ரொவைட் பண்றோம் சார். இப்போ இது இல்லாம வேற ஏதாவது அடிஷனலா ஒரு புதுசா ஒரு டெவலப்மெண்ட் எதனா பண்றீங்களா சார்? அதாவது இங்க லேண்ட் வாங்குறவங்களுக்கு நம்ம ரெசார்ட்ல வருஷத்துல 10 நாள் ஃப்ரீயா ஸ்டே பண்ணிக்கலாம் சார். இது காம்ப்ளிமெண்டே நம்ம கொடுக்குறோம். ஓகே இது அக்ரிமெண்ட் போட்டே கொடுக்குறோம் உங்களுக்கு. ஆனா இப்போ வாங்குறவங்களுக்கு பெனிஃபிட். ஓகே 1880 தான் இப்போ வாங்குற. இப்போ வாங்குறது 1850 தான் சார். இங்க புதுசா யாரா ஒரு லேண்ட் வாங்குறீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு ஃபுல்லா கம்ப்ளீட்டா முடிக்கும் போது 2200 ஒரு ஸ்கொயர் ஃபீட் வரும்னு சொல்றாங்க. இப்போ புக் பண்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா வெறும் 1850 ரூபாய்க்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து கொடுக்குறாங்களாமா. அது மட்டும் இல்லாம ஒரு பின்னாடி பாத்தீங்கன்னா பீச் இருக்குங்க. அது இல்லாம ஈசிஆர் மெயின் ரோட்ல இருந்து ரொம்பவே பக்கத்துல தான் இந்த லேண்ட் இருக்கு. இந்த லேண்ட் பாத்தீங்கன்னா தனியா ஒரு நார்மலா கொடுக்கலைங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கேட்டட் கம்யூனிட்டியா ஃபுல் காம்பவுண்ட் சேவரோட சிசிடிவி ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. தார் ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க. அது இல்லாம சுத்தி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரீயாவே மட்டும் தான் இருக்கும். உங்களுக்கு ஸ்விம்மிங் பூல் வருது, ஜிம் வருது. இங்க யார் பிளாட் வாங்கினாலுமே உங்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா 10 நாள் ஃப்ரீயா பாத்தீங்கன்னா ரெசார்ட் வந்துட்டு உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸ்டே பண்ணிக்கலாம். ரெசார்ட் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி யாரும் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு எந்த ஒரு டவுட் வந்தாலும் சரி டிஸ்பிளேலேயே கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பேன். அவங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. வேற எந்த ஒரு டீட்டெயில்ஸும் சரி டிஸ்கிரிப்ஷன்ல கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பேன். மேலே ரைட் ஹேண்ட்ஸ்லேயே கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பேன். எப்போனாலும் கால் பண்ணுங்க. அது இல்லாமல் இந்த சைட்டுக்கு ஃப்ரீ சைட் விசிட்டும் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ யாரும் அந்த அளவுக்கு கொடுக்கறது இல்லை. ஃப்ரீ சைட் விசிட்டும் இருக்குங்க. நீங்கள் கால் பண்ணி சீக்கிரமாக கேளுங்க. இந்த மாதிரியான வீடியோ ரெகுலராக பார்க்கறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது லேண்ட் வாங்குறவங்களா இருந்தாங்களா அந்த வீடியோ தயவு செஞ்சு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.